மன்னார் நகரசபை எல்லைக்குள் உள்ள வீடுகளில் நிலுவையில் உள்ள ஆதன வரிகள் சேகரிக்க சென்ற மன்னார் நகரசபை பெண் ஊழியர் ஒருவர் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனின் அலுவலகத்தில் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மன்னார் நகரசபை ஊழியர்களால் கண்டன போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. மன்னார் நகரசபை எல்லைக்குட்பட்ட பகுதியில் உள்ள வீடுகளில் நிலுவையில் உள்ள ஆதன வரிகளை அறவிடுவதில் மன்னார் நகரசபை பெண் ஊழியர்கள் இருவர் கடமையில் கடந்த வியாழக்கிழமை ஈடுபட்டிருந்தனர். இதன்போது வன்னி டெலோ பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனின் அலுவலகம் இயங்கிக் கொண்டிருக்கும் வீட்டிற்கு இரு பெண் ஊழியர்களும் சென்று நிலுவையில் உள்ள ஆதன வரியை சேகரிக்க சென்ற போது இந்த அலுவலகத்திற்கு பொறுப்பு வாய்ந்தவருக்கும் அங்கு சென்ற பெண் ஊழியருக்கும் இடையில் வாய்த்திருக்கம் ஏற்பட்டதாகவும் இதனால் ஆத்திரம் கொண்ட டெலோ கட்சியின் மன்னார் மாவட்ட இணைப்பாளர் வசந்தன் என்பவர் அங்கு சென்ற பெண் ஊழியர் ஒருவரின் கழுத்தை பிடித்து தள்ளிவிட்டதாகவும் தங்கள் கடமைக்கு குந்தகம் ஏற்படுத்தியதாகவும் மன்னார் போலீசில் முறையீடு செய்யப்பட்டது. இந்த செயற்பாட்டை கண்டித்தும் சம்பந்தப்பட்ட நபரின் மீது எந்த நடவடிக்கையும் இதுவரையில் எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்து மன்னார் நகரசபை உத்தியோகத்தர்கள், ஊழியர்கள், மன்னார் மாதர் ஒன்றியம் மற்றும் பொதுமக்களும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை மன்னார் நகரசபைக்கு முன்பாக மேற்கொண்டனர். பெண்கள் மீது வன்முறை காட்டும் கோழைகள் தண்டிக்கப்பட வேண்டும். பண பலமிருந்தால் அரச அலுவலரை அடிப்பது சாதாரண விடயமா? வசந்தனை கைது செய்ய நடவடிக்கை எடுக்குமா டெலோ தலைமைத்துவம்? இவ்வாறான வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை போராட்டக்காரர்கள் தங்கள் கைகளில் ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர்.